கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பாண்டிச்சேரி பிலீவர்ஸ் சர்ச் சார்பாக, விசுவாசிகள் சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த நாளிலே இந்த இடத்துல வரும்படியாய் எங்களுக்கு மிக உதவியாக இருந்த அருமையான சகோதரர் பால்ராஜ் அவங்க இந்த இடத்துல இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். வேலூரை சுதந்திரித்த ஒரு மனுஷன் அப்படின்னே அவரை சொல்லுவோம். இப்போ எங்கள் சபையில் மூப்பராகவும் இருக்கிறார். ஐபிசி சபைகளுடைய ப்ரேயர் கோஆர்டினேட்டராகவும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவரை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமாம், கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஒரு மனுஷன் பிரயாசப்படும் போது கர்த்தர் அவனை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நம்மை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடுகிறவர் அல்ல. இன்றைக்கி ஏதாவது முறுமுறுப்பு அப்படி இப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த முறுமுறுப்பை விட்டு என்ன பண்ணிடுங்க, முதலாவது திரும்பிடுங்க. ஏன்னா கர்த்தர் நல்ல சபையை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, விளையும் பயிர் முளையில் தெரியும் அப்படின்னு. ஒரு சபை வசனத்தில் வளருமானால் அந்த வசனம் அந்த சபையை உயர்த்திட்டே இருக்கும். இந்த சபை வசனத்தில் வளருகிற சபை. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் சில காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் தியானித்து ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு இந்த சபையை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தும்படி அதிகமாக ஜெபிக்க இருக்கிறோம். சபையினுடைய பிரதிஷ்டை ஆராதனை என்று அதில் இன்விடேஷனில் போட்டிருந்தாங்க. அடுத்தது இப்போ ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை வித்தின் எ இயர். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தரின் இருதயத்தில் ஒரு காரியத்தை பாரப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் சொன்ன மிக அழகான சில வார்த்தைகள். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தபோது நான் ரொம்ப யோசித்தேன். ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமா அல்லது இந்த ஒரு விசேஷித்த உபதேசத்தை நீர் கொடுக்கிறீரே அப்படின்னு. அப்போ ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். இந்த வேலூர் பகுதியில் இங்கே கிரியை செய்கிற சில ஆவிகள் உண்டு. வான சேனையின் பொல்லாத ஆவிகள் சிலவைகள் உண்டு. உங்களுடைய சபையை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறதற்கான பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால், ஆவியின் பட்டயத்தால் அந்த சேனைகளை நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு யுத்தம் செய்ய அழைத்திருக்கிறார். ஆமென். இஃப் யூ ஆர் a member of King of Glory Church, understand you are a warrior. ஆமென். நீங்க இந்த மகிமையின் ராஜா சபையில அங்கத்தினரா இருக்கிறீங்கன்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவ ராஜ்யத்தில் நீங்க ஒரு யுத்த வீரனாக தேவனால் பார்க்கப்படுகிறீர்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் யுத்தம் செய்ய ரெடியா இருக்கிறீங்க? ஆமாம், நிறைய பேர் ஆர்மியில் இருக்கிறவங்கள கைத்தட்டி வாழ்த்துவாங்க. அவங்கெல்லாம் அப்படி பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. யுத்தத்துக்கு வரியான்னு கேட்டால் என்ன பண்ணிடுவாங்க? ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க. அப்படி ஐயோ. ஆனால் இந்த யுத்தம் மாம்சத்தில் வெளிப்பட போகிற யுத்தம் அல்ல. இந்த சபை செய்ய போகிற யுத்தம், இந்த சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகிய நீங்க செய்ய போகிற யுத்தம் ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக இருக்க போகிறது. இந்த யுத்தத்தில் உங்களை எதிர்த்து நிற்க போகிறதான பிசாசானவன் அவன் பலசாலி அல்ல. ஒருவேளை இந்த கால வேளையில் இங்க இருக்கிற யாராகிலும் எங்களை எதிர்த்து நிற்கிற சத்துரு பெரிய பலசாலி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்க ஒரு காரியத்தை கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் யுத்தம் செய்ய போகிறீர்கள். யாரை எதிர்த்து யுத்தம் செய்ய போகிறீர்களோ அந்த சத்துருவாகிய பிசாசு பலசாலி அல்ல, அவன் பலவீனன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு பலவீனன் அப்படின்னு. பிசாசு யாரு? பலவீனன். நம்ம என்ன சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்? பிசாசு யாரு? பெரிய பலசாலி. பேய் கதை பேசணும்னா எல்லாருக்கும் பயங்கரமா இஷ்டம். ஏசப்பா பார்த்தங்கிறதுல யாருக்கும் சந்தோஷம் இருக்காது. ஏசப்பா பார்த்தேன்னு நீங்க யாராவது சொல்லி பாருங்களேன், யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா பேயை பார்த்தேன்னு சொல்லி பாருங்களேன், பயங்கரமா நம்புவாங்க. அப்படி அந்த பேயை கண்டா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் உண்டு. எல்லாரும் அதை ரொம்ப பெருசா பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆலயத்தில் ஐக்கியமா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த நாளில் சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீங்கள் எதிர்த்து யுத்தம் செய்ய போகிறீர்கள். அந்த பிசாசு பலசாலி அல்ல, அவன் பலவீனன்.
ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டி இருக்கு. என்னன்னா அவன் கொஞ்சம் தந்திரசாலி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவன் பலசாலியில அவன் யாரு? தந்திரசாலி. இதை இப்படி சொல்லுங்க, நமக்கு புரியுற டேர்ம்ல சொல்லணும்னா பக்கத்தில் இப்படி சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக மந்திரம் எல்லாம் பலிக்காது. சொல்லுங்க, உங்களுக்கு எதிராக என்னெல்லாம் பலிக்காது? எஸ், உங்களுக்கு எதிராக என்ன மந்திரவாதம் வச்சாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீ வைப்பா அப்படின்னு விட்டுருங்க. உங்களுக்கு எதிராக எந்த மந்திரமும் என்ன செய்யாது? பலிக்காது. வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதமோ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலோ இல்லை அப்படின்னு சொல்லுது. வேதம் ஒரு காரியத்தை இல்லை என்று சொன்னால் அது என்னதான்? இல்லை. வேதம் ஆம் என்று சொன்னால் அது எப்படி? ஆம். வேதம் இல்லைன்னு சொல்லிடுச்சுன்னா என்னது? மந்திரமே இல்லைன்னு வேதம் சொல்லல. யாக்கோபுக்கு விரோதமா என்ன இல்லை? யாருக்கு விரோதமா இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாக்கோபு. எப்படி கூப்பிடுங்க பக்கத்தில்? யாக்கோபு. நீ யாக்கோபா இருந்தா உனக்கு விரோதமா மந்திரம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. உலகத்தில் இருக்கும். ஆனா யாக்கோபுக்கு விரோதமா வேலை செய்யற ஒரு வித்தை இருக்கு. என்ன வித்தை தெரியுமா? மந்திரம் கிடையாது, தந்திரம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தந்திரம் வேலை செய்யும். யாக்கோபுக்கு விரோதமா என்ன வேலை செய்யும்? ஆமா, தந்திரம் நல்ல வேலை செய்யும். நம்ம யோசிப்போம், யாக்கோபே பயங்கர தந்திரசாலியாச்சே, யாக்கோபுக்கு விரோதமா தந்திரம் வேலை செய்தா அப்படின்னு. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆதியாகம புஸ்தகத்தில் இந்த யாக்கோபை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து அப்புறமா வாசிங்க. இன்னைக்கு மெசேஜ் அது கிடையாது, மேலோட்டமாக அதை சொல்லி கடந்து போகிறேன். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் வைக்க முடியல யாராலையும். ஆனால் தந்திரத்தால் பல வருஷங்களை தன் வாழ்க்கையில் தொலைத்து போட்ட ஒரு மனுஷன் உண்டானால் அது யாக்கோபு. நேரா அம்மா முந்தானையை பிடிச்சிட்டே நடக்கிறான், அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு அழகா வாழ்கிறான். யாக்கோபை குறித்து எழுதியிருக்கு, குணசாலியும் கூடாரவாசியும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம். அம்மா பிள்ளை. சொல்ல போனா யாக்கோபு யார் பிள்ளை? அம்மா பிள்ளை. எப்படி இருக்கிறாரு? தகப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்னு பார்த்தார். அவர் ஏமாத்தல, அம்மா சொன்னாங்க, செஞ்சாரு. ரொம்ப வெகுளியான மனுஷன். ஆசீர்வாதம் வந்த பிறகும் அதை அனுபவிக்க முடியல, துரத்தப்படுகிறார். துரத்தப்பட்டு பெத்தேலில தேவனை சந்திக்கிறார். ஒரு தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். தரிசனத்தை பெற்றவனாய் மாமனுடைய வீட்டுக்கு ஓடுகிறான். முதல் தந்திரம் யார் மூலமா வந்தது தெரியுமா? ராகேல் மூலமா வந்தது. போன உடனே பார்த்து கண் அடிச்சிட்டா. கண் அடிச்ச உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படி மயங்கிட்டாரு. மயங்கிட்ட உடனே, யாராவது அடிமையா இருக்க விரும்புவீங்களா? யோசிங்களேன். யாராவது அடிமையா இருக்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்கல்ல. மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம் தரேன், 5 வருஷம் என் கம்பெனியில் வேலை செய்யணும் கான்ட்ராக்ட் கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம், 5 வருஷம் செய்யணுமா அப்படின்னு. பார்த்து கண்ணடிச்ச ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்யறதுக்கு ரெடி. இன்னைக்கு மாதிரி கரண்ட் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு நைட்டோட நைட்டு பொண்ணை மாற்றி கட்டி வச்சுட்டாரு, தந்திரமா ஏமாத்திட்டாரு. யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் வேலை செய்யல, ஆனா என்ன வேலை செய்துட்டு? கல்யாணத்தை மாத்தி பண்ண முடியுமா? நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணோட இருந்திருக்கிறாரு. பொண்ணு மாறிச்சுங்கிறதே யாக்கோபுக்கு எப்ப தெரிஞ்சது தெரியுமா? காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சது. யாக்கோப மந்திரம் ஏமாத்த முடியல, லாபானுடைய தந்திரம் என்ன பண்ணிட்டு டக்குன்னு ஏமாத்திட்டு. சரி, வெளியே வந்து அப்படி பதறாரு. நான் ராகேலை கேட்டா எனக்கு யாரை கட்டி கொடுத்துருக்கிறீரு? லேயால கட்டி கொடுத்துருக்கிறீரு அப்படின்னு அப்படி கொந்தளிக்கிறார் யாக்கோபு. தூரத்துல இருந்து ராகேல் திரும்ப ஒரு கண் அடிச்சா. உடனே மாமனாரை பார்த்து சொல்லிட்டாரு, அவளுக்காக அடுத்த 7 வருஷம் என்ன பண்றேன்? பெத்தேலில தேவனை பார்த்த மனுஷன் லாபானுடைய வீட்டில் எப்படி இருக்கிறான்? நம்மனா என்ன பண்ணிருப்போம்? 2ல் 1 பார்த்துருக்க மாட்டோம் அந்த இடத்துல. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஒரு கடையில் வாங்குற ஒரு துணியை மாற்றி கொடுத்துட்டாலே என்ன செய்வோம்? என்ன வேடிக்கை காட்டுவோம் தெரியுமா நம்ம? அப்போ பாருங்க, அது மாத்திரம் இல்லை, அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு வாலண்டியராக சொல்றாரு, அடுத்த ஒரு 7 வருஷம் சும்மா செய்கிறேன். தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தந்திரத்தால் ஏமாற்றப்பட்டு விழுந்த மனுஷனா யாரு? யாக்கோபு.
அப்ப உங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்க இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல. உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் கிரியை செய்யாது, பில்லிசூனியம் கிரியை செய்யாது. உங்களுக்கு விரோதமாக ஏவல் கட்டுகள் எழுந்தாலும் அது குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க யாக்கோபா இருக்கும் பட்சத்துல கர்த்தர் அதை இல்லைன்னு மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஏன் யாக்கோபுக்கு அது இல்லைன்னு கர்த்தர் சொன்னார்னா, இந்த யாக்கோபுக்கு 2 அனுபவம் உண்டு. ஒன்னு பெத்தேலின் அனுபவம். பெத்தேலின் அனுபவம் என்று சொல்வது தேவனை சந்தித்த அனுபவம், ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் காட். வீட்டில இருந்து துரத்தப்பட்டு நடு காட்டுக்குள்ள அப்படி படுத்திருக்கும் போது கர்த்தர் சொப்பனத்தில் தரிசனமாகி சொல்லுகிறார், வானத்திற்கும் பூமிக்கு நடுவாக ஒரு ஏணியை வைத்து, நான் உன்னோட இருக்கிற யாக்கோபே, உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தனோ அத்தனை நான் உனக்கு தரேன். அப்பா சொத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தரேன் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார். இந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் தெரியுமா? கணுக்கால் அளவு உள்ள அனுபவம். நம்ம ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது. சுவிசேஷத்தை கேட்டு முதல் முறை கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள வரும் பொழுது கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார் பாருங்க. சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் நம்ம பிரச்சனைகளை சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி, நீ பயப்படாத, எல்லாரும் உன்னை விட்டாலும் நான் இருக்கிறேன், அவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துறார் பாருங்க. அதுதான் பெத்தேலின் அனுபவம். யாக்கோபுக்கு இன்னொரு அனுபவம் இருக்கிறது, பெனியலின் அனுபவம் என்று. பெனியலின் அனுபவம் ரொம்ப வித்தியாசமானது. இந்த பெனியலின் அனுபவத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதான யாக்கோபு தைரியமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், ஒரு கோலும் கையுமா யோர்தானை கடந்தேன், இப்பொழுது 2 பரிவார கூட்டங்களை உடையவனானேன் என்று சொன்ன மனுஷன் இப்ப என்ன செய்யறார் தெரியுமா? தம் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு வேதம் சொல்லுகிறது பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு எப்படி இருந்தார்? பிந்தி தனித்திருந்தார். தேவனோடு போராடினார். அல்லேலூயா. யாக்கோபு யாரோடு போராடினார்? எஸ், தேவனோடு போராடினார். வேதம் சொல்லுகிறது அவன் தூதனானவரோடு போராடி அவரை மேற்கொண்டான். ஆண்டவர் யாக்கோபிட்ட கெஞ்சுறாரு, நான் போகணும், என்ன விடுப்பா அப்படின்னு. யாக்கோபு சொல்ற, என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை என்ன செய்ய மாட்டேன், விட்டவே மாட்டேன். பிடிச்சிக்கிட்டார், இறுக பற்றி கொண்டார். இதுதான் யாக்கோபு. யார் யார் கர்த்தரோடு போராட தேவ பிரசன்னத்தில் போராட ஆயத்தமா இருக்கிறீர்களோ, உங்களை ஒரு நாளும் மந்திரத்தோடையும் தந்திரத்தோடையும் சத்துருவோடையும் கர்த்தர் போராட விட மாட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தேவனோடு போராட நீங்க ஆயத்தம், ஜெபத்துல போராட ஆயத்தமா இருக்கிறீங்கன்னா உலகத்துல போராட கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஆனால் சத்துரு எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்றால் தந்திரசாலி. தந்திரம்னா என்னது சொல்லுங்களேன்? தந்திரம்னா என்ன? மந்திரம்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வரும்? எனக்கு எதிராக மந்திரம் பண்ணிட்டான் பாஸ்டர். எலுமிச்சம்பழம். ஃபர்ஸ்ட் வர்றது என்னது? எலுமிச்சம்பழம். அடுத்தது முட்டை, நல்லா சாப்பிட்ற பொருள். அதுதான் என்ன வரும்? ஒரு நாள் ஒரு வேதனையான சம்பவம் எனக்கு ஊழியத்தில் நடந்தது. ஒரு குடும்பத்தார் கணவன் மனைவியாக 2 பேரும் ஃபோன் அடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு எங்கள் சர்ச்சை ஸ்தாபிக்கப்பட்டு 26 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அவங்க 35 வருஷ அனுபவம் உள்ள கிறிஸ்தவ விசுவாச குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்போ சபை ஸ்தாபிக்கப்பட முன்னாலே என்ன பண்ணியிருக்கிறாங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டு அவங்க திருச்சியில் எங்கேயோ ஞானஸ்நானம் எடுத்த ஒரு குடும்பம், வேலை நிமித்தமாக இங்கே வந்தவங்க. பாருங்கள், ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஃபோன் அடிக்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் வீட்டுக்கு வரணும், இன்னைக்கு காலையில் எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு 6 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நான் ஹவுஸ் விசிட் போகிறது ரொம்ப ரேரு, ரொம்ப ரேரு. அப்போ நான் முடிஞ்சால் வரேன் அப்படின்னு வச்சுட்டேன். ஒரு 7 மணி இருக்கும், பிரதர் ஃபோன் அடிக்கிறாரு, பாஸ்டர் நீங்கள் தயவுசெய்து வீட்டுக்கு வரணும், எப்படியாவது சீக்கிரம் வாங்க அப்படின்னு. 2 பேர் ஃபோன் அடித்த உடனே என்ன சொன்னேன், சரி எப்படியாவது இன்னைக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னேன். அடுத்த ஒரு 1 hour தாண்டி இருக்கோம், அந்த சிஸ்டர் திரும்ப ஃபோன் அடித்தாங்க, நாங்கள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சாகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன கேள்வி? நாங்கள் உயிரோடு இருக்கணுமா இல்லை சாகணுமா? ஏன் இப்படி கேட்குறீங்க? அடுத்த 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருப்போம் அப்படின்னு ஓடுறேன் அந்த வீட்டுக்கு. ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை போல் இருக்குது, 2 பேரும் மாறி மாறி ஃபோன் அடிக்கிறாங்க, எதா ஆகிட போகுது அப்படின்னு. அங்கே ஓடுனா அவங்க படிக்கட்டுக்கு கீழே நேரம் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் எப்படியாவது அதை எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. அங்கே ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறது எங்களுக்கு பயம். அப்படி என்ன இருக்கு? அங்கே ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று இருக்குது. அவன் சொன்னான், எதிர் வீட்டில் நேற்று எங்களுக்கு சண்டை நடந்தது,
அவன் சொன்னான், நாளைக்குள்ள உன் கை காலை விளங்க விடாம பண்ணிடுறேன் பாரு அப்படின்னா. காலையில் வீடை பெருக்கும்போது, வாசலை பெருக்கும்போது படிக்கட்டு கீழே பார்த்தா மஞ்சள் கலரில் ஒன்று இருக்கு அப்படின்னா. அட இதுதான் பிரச்சனையா, சரி ஒரு கம்பை கொண்டு அவங்க எடுத்தாரான் அப்படின்னு வெளியே எடுத்தா அது எலுமிச்சை பழம் கூட கிடையாது, பால். சின்ன பிள்ளைகள் விளையாடும் பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் பால், சாதா பிளாஸ்டிக் பால் வெளியே உருண்டு ஓடி வருது. அப்போ பால் தானே எடுத்து போடுங்க அப்படின்னா, அது நீங்க வந்து தள்ளினீங்கல்ல எலுமிச்சை பழத்தை, எப்படி மாறிட்டு. பாதி ஊழியக்காரங்க ஏன் விடுறாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுது. இதே மாதிரி போட்ட விசுவாசிகளால தான். உங்களுக்கு விரோதமா வாய்க்காது. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா என்ன செய்யாது? வாய்க்காது. உங்களுக்கு விரோதமா எழுப்பப்படுகிற ஆயுதம் என்ன செய்யாது? வாய்க்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் வாய்க்காது, பில்லி சூனியம் வாய்க்காது, மனுஷன் போடுகிற சாபம் வாய்க்காது. இந்த இடத்திற்கு வரும்போது, ஆண்டவரே நான் என்ன வார்த்தையை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சில காரியத்தை இருதயத்தில் வைத்தார். மனுஷர்களுடைய சாபமான வார்த்தை நிமித்தமாய் இங்க இருக்கிற சிலருடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு விரோதமா அவங்க அப்படி சாபம் விட்டுருக்கிறாங்க, எனக்கு விரோதமா அப்படி பேசி இருக்கிறாங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில சில மோசமான காரியங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இது இவங்களுடைய சாபம் தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் பேசப்பட்ட எந்த சாபமும் உன் வாழ்க்கையை பாதிக்காது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா சபிச்ச எல்லா வார்த்தையும் இன்னைக்கு கர்த்தர் கேன்சல் பண்ணுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீங்க. சரி, அப்ப தந்திரத்தை எப்படி நாங்க எதிர்த்து நிற்கிறது, இந்த தந்திரம் எப்படி கிரியை செய்யும் என்று வேதத்திலிருந்து சில பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அந்த வார்த்தையை, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு. உங்க பலன் அல்ல, உங்களுடைய ஆயுதம் அல்ல. யாருடைய ஆயுதம்? தேவனுடைய. அந்த வார்த்தையை சொல்லுங்களேன், சர்வாயுத வர்க்கம். எல்லாரும் சொல்லுங்க, சர்வாயுத வர்க்கம். ஆமென். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏன் நாங்க அதை தரித்து கொள்ளணும்? தேவனுடைய ஆயுதத்தை தரித்து கொண்டால் போதாது. இங்க வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படின்னு. சர்வாயுதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வம், சர்வம். அந்த 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 வார்த்தை எப்படி பிரித்து எழுதுங்களேன். பிரித்து எழுத தெரியும் இல்லையா? பிரித்து எழுத தமிழ்ல படிச்சிருப்போம் இல்லையா? சர்வாயுதத்தை பிரிங்க, எப்படி வரும்? சர்வம் கூட்டல் ஆயுதம் அப்படின்னு. அப்ப சர்வம்னா என்ன அர்த்தம்? எல்லாம். சர்வம்னா என்ன அர்த்தம்? எல்லாம். இட் கவர்ஸ் எவ்ரிதிங். நான் இதை எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கிறேன் அப்படி அல்ல, எல்லாவற்றையும். சர்வம். யாருடைய சர்வத்தை? தேவனுக்கு என்று சில ஆயுதங்கள் இருக்கிறது. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்கு சில ஆயுதம் இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு, ஆமா, அவர் போட்டோல எல்லாம் கையில கத்தி கம்பெல்லாம் பிடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு சில ஆயுதங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஆயுதம் இருக்குன்னு நினைச்ச உடனே நீங்க யாரும் கொண்டு போய் என்ன பண்ணிடாதீங்க, ஒரு கம்ப கையில் கொடுத்துடாதீங்க. ஆமா, அவருக்கு சில ஆயுதங்கள் இருக்கு. வேதம் சொல்லுகிறது சர்வ ஆயுதம் என்று சொல்லும் பொழுது முழுமையாய் தேவனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள்ல ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளணும், தரித்து கொள்ளணும். அப்ப தரித்து கொள்ளுதல் அப்படிங்கிறதுல இங்க ஒரு ரகசியம் மறைந்திருக்கிறது. என்ன ரகசியம் அப்படின்னா, இந்த வார்த்தை எங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தரித்து கொள்ளுதல் அப்படிங்கிறது எதையெல்லாம் தரித்து கொள்வோம்? தரித்து கொள்ளுதல்னா என்னது? இன்னைக்கு காலையில் எழுந்தீங்க இல்லையா, உங்க வீட்டில இருந்து நீங்க எதையெல்லாம் தரித்து கொண்டீர்கள்? இப்ப இருக்கிற அதே கெட்டப்ல கட்டில இருந்து எழுந்து அப்படி வந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டி சிஸ்டர் பிரதர்னு கூப்பிட்டா நம்ம முகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கு? எங்க வீடு ரொம்ப ஓப்பனா இருக்குன்னு வைங்களேன், யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாங்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நைட்டு ஒரு 9:30 மணி 10 மணி இருக்கும். எங்கள் வீடு நடு வாசல்லேருந்து கடைசி ரூம் வரைக்கும் எல்லாமே திறந்தே இருக்கும். வீட்டில் ஒரு குழந்தை பயங்கர அழுக, ஒரு பெலிவருடைய வீட்டில். அவர் பாட்டுக்கு நேராக என்ன பண்ணிட்டாருன்னா, வண்டியில் எடுத்தார், குழந்தைய தூக்கி போட்டார், நேராக கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அன்னைக்கு பார்த்து நான் மட்டும்தான் இருக்கிறேன் வீட்டில். ஹாலில் இருந்து கடைசி ரூம் வரைக்கும் எல்லாம் திறந்துருக்குது. நான் கிச்சனில் நின்றுட்டுருக்கிறேன். இவர் பாட்டுக்கு நேராக கடன்னு வந்துட்டார். வந்து பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு கத்திட்டு உள்ள வந்துட்டார். நான் எப்படி இருக்கிறேன்னா, ஒரு வேஷ்டி கட்டிட்டு ஒரு பனியனை, ஹாஃப் ஹேண்ட் பனியனை போட்டுட்டு நிற்கிறேன். அவர் குடும்பமாக வந்து நிற்கிறாரு. எங்கள் வீட்டில் கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு பாத்ரூம் இருக்கும். இவர் உள்ளே வந்து நிற்கிறத பார்த்து பாத்ரூம்குள்ளே ஓடி போயிட்டேன் நான். சர்ச்சில் நம்மளை எப்படி பார்த்துருப்பாங்க, நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி பார்த்துருப்பாங்க. திடீர்னு இந்த மனுஷன் 9:30 மணிக்கு யாராவது வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைப்பாங்களா? திடீர்னு வந்து நிற்கிறாரு, ஒரு சத்தம் கொடுக்கல, ஒரு காலிங் பெல் அடிக்கல, நேரம் உள்ளே வந்துட்டார். எனக்கு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியல. எவ்வளோ நேரம் தான் இங்கே இருக்கிறது? நானும் அமைதியாக இருக்கிறேன், சத்தம் கட்டாமல் இருக்கிறேன். வந்த மனுஷன் யாரும் இல்லைன்னு போயிடுவார் அப்படின்னு பார்த்தா அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. வீடு வர திறந்துருக்கு, பாஸ்டரை காணோம், கத்தர் நல்ல வேலை நம்மளை அனுப்பிட்டார். இங்கே பாஸ்டர் எங்கேயோ போன அவசரத்தில் வீடை பூட்டாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் பாட்டுக்கு போயிருக்கிறாரு. அவர் வர வரைக்கும் நம்ம உட்காந்துக்கணும், வீட்டை காப்பாற்றுறது தான் நம்ம வேலை அப்படின்னு போயிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. குழந்தை அழுததுக்கு ஒரு காரணம் இருக்கு பாரு அப்படின்னு. எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு குழந்தை அழுகிறதையும் நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டாங்க அங்கே ஹாலில் போயிட்டு. எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா பண்ணுறது, இவங்க போனால் தான் நான் வெளியே வர முடியும். ஏன்னா எங்கள் வீடு எப்படி இருக்குன்னா, வாசல்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே தெரியும். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் பாத்ரூமில் பார்த்தா இந்த வீடு துடைக்கிற கம்பு இருந்தது பாருங்க, அதை மட்டும் அழகாக கலட்டி எடுத்தேன். அழுக்கு மூட்டை துணி இருக்கும் பாருங்க, அந்த பக்கெட் அங்கே இருந்தது. அந்த பக்கெட் அப்படி பொறுமையாக அதை வச்சு இழுத்து அதை திறந்து கடைசியில் பார்த்தா நான் மேலே இருப்பேன், எங்கள் அப்பா அம்மா தான் கீழே இருப்பாங்க. அன்னைக்கு நான் கீழே இருக்கிறேன். எங்கள் அப்பா சட்டை தான் ஒன்று இருந்தது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு அழுக்கு துணி எடுத்து அப்படி போட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படி நல்ல பிள்ளை மாதிரி, பாஸ்டர் இங்கே தான் இருந்தீங்களா நீங்கள்? நாங்கள் எல்லா இடத்தையும் தேடி பார்த்தோமே. ஐயோ சட்டை இல்லாமல் இருந்தேன். வந்தது நீ தனியாக வந்திருந்தா பரவாயில்ல, யாரோட வந்திருக்கிற? மனைவி பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு சத்தம் கொடுக்கறது இல்லையா, ஒரு ஃபோன் பண்ணுறது இல்லையா அப்படின்னு. அப்புறம் ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். குழந்தை அழுதுகிட்டே இருந்தது அப்படின்னாரு. அந்த பிள்ளைய பார்த்தா விழுந்து கிடந்து அது சிரித்து விளையாடிட்டு இருக்கு எங்கள் வீட்டில். கடைசியில் ஜெபம் பண்ணி அப்படி அனுப்பி விட்டோம். வஸ்திரம் தரிக்கலைன்னா என்ன செய்ய முடியாது, மனுஷன் முன்னால் நிற்க முடியாது. அப்போ வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் தரிக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் தரிக்கிறீங்க? அன்னைக்கு போட்டேன், இன்னைக்கு வரைக்கும் கலத்தவே இல்லை, அப்படியே இருக்கிறோம். ஒவ்வொரு நாள் என்ன செய்கிறோம்? நீங்கள் கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லும்போது நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். சிலர் எப்படி இருப்பாங்க தெரியுமா, ஆவிக்குரிய சைக்கோவாக மாறிடுவாங்க. அப்படி மாறிடாதீங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், பரிசுத்தத்தில் நடந்தாலும், பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் நடந்தாலும், நீங்கள் ஒரு காரியத்தில் மனசில் வச்சுக்கணும், இன்னும் 2 கால் தரையில் படுற மாதிரி தான் நான் நடக்கிறேன். அல்லேலூயா. நான் இன்னும் எப்படி தான் நடக்கிறேன்? என் 2 காலம் எங்கே தான் படுது? தரையில் தான் படுது. இந்த எண்ணம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து சாகிற வரைக்கும் ஆவிக்குரிய விசுவாசிக்கு இருக்கணும். இந்த ஆவியில் சிலர் முத்துனவங்களா மாறுவாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஆவிக்குரிய சைக்கோன்னு சொல்லுவாங்களே. எப்படி இருப்பாங்க தெரியுமா? எல்லாரும் தலை வர்ற மாதிரி வர மாட்டாங்க. எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் வலிச்சு அடிச்சு அடி. கலர் சட்டை போட்டால் அசுத்தாவின்னு அர்த்தம். ஒயிட் அண்ட் ஒயிட் மட்டும்தான் போடணும். ரட்சிக்கப்படாதவன்ட்ட பேச மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படலைன்னா அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவங்க ஏதாவது நல்ல டிஷ் வீட்டில் ஏதாவது செஞ்சுருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறான், மோப்பம் பிடிச்சிட்டே இருக்க போகிறான், போனால் போது கொஞ்சம் கொடுப்போன்னு கொடுத்தா, வாங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். எப்படியா ரட்சிப்புல நடத்துவீங்க? ஜனங்களை ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி நடத்துவீங்க? பயங்கர வித்தியாசம் பார்ப்பாங்க. அவங்கள பார்த்தா தீட்டு, அவங்கள தொட்டா தீட்டு.
நானும் அப்படி இருந்தவன், நானும் அப்படி தான் இருந்தேன். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஒரு ஆள் வித்தியாசமாக இருந்தால் எனக்கெல்லாம் கிட்டையே சேர்க்க மாட்டேன். கர்த்தர் உடைச்சார், எல்லாத்தையும் உடைச்சார், சரிப்படுத்தினார். ஜனங்களை ஏற்றுக்கொள்கிறவனாய் மாறு என்று கட்டளையிட்டார். நீங்களும் நான் இந்த உலகத்தில் எதற்காக தெரியுமா அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவ ராஜ்யத்தில் அவர்களை பங்குள்ளவர்களாய் மாற்ற. பிசாசு ஒரு தந்திரத்தை இங்க பயன்படுத்துவான். என்ன தந்திரம் தெரியுமா? நீ அவனை ஏத்துக்காத அப்படின்ட்டுவான். அவன்கிட்ட பழகுனா, அவன்கிட்ட பேசினா, அவனை தொட்டா, அவன் உன் வீட்டுக்குள்ள வந்தா உன் வீட்டில் தரித்திரம் வந்துடும், உன் வீட்டில் அதாயிரம் இதாயிரம் அப்படிமா. உங்க வீட்டுக்குள்ள வராம, நீங்க அவங்க வீட்டுக்குள்ள போகாம, நீங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளாம எப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இன்னொரு மனுஷனுக்கு அறிவிக்க முடியும்? வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. we have some limits. நமக்கு வேதம் சில பவுண்டரிஸை வச்சிருக்கு. நாட்கள் போக போக உங்க பாஸ்டர் அதை உங்களுக்கு போதிப்பார். சில காரியங்கள்ல நம்ம விலகி இருக்கணும். ஆனால் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று தள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் தரவில்லை. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரையும் நேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் இதை ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்தார், பியூட்டிஃபுல்லா கற்றுக் கொடுத்தார். எங்களுடைய காலேஜில் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறேன். 2012ஆம் வருஷம் நினைக்கிறேன், என் டேட்டு தப்பாகலைன்னா 12 அல்லது 11ஆவது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆகா ஓகோ உள்ள காலேஜ்லாம் கிடையாது, ஒரு மீடியமான காலேஜ். எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் ஒரு வேலை கிடச்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. எனக்கு தான் கிடச்சிருச்சு, இன்னைக்குள்ள இன்டர்வியூக்கு நான் ஏன் போகணுன்னு வீட்டில் உட்காந்துட்டேன். ஆனால் ஒரு நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டுடைய ரெஸ்யூமை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் என் வீட்டுக்கு. ஃப்ரெண்டுடைய ரெஸ்யூம் என்கிட்ட இருக்குது. அவன் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறான் காலேஜிலேருந்து. ஜேம்ஸ், என் ரெஸ்யூம் உன்கிட்ட இருக்குது, நீ கொண்டு வந்து கொடுத்தா தான் இன்டர்வியூ நான் அட்டன் பண்ண முடியும், உனக்கு வேலை கிடச்சிருச்சு, நீ வராமல் இருக்கிற, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, இவனுக்கு இந்த ரெஸ்யூமை கொடுக்கணும் அப்படின்னு ரெஸ்யூம் எடுத்து வண்டியில் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு, டேங்க் மேலே இருக்கிற பைக் கவரில் வச்சுட்டு அப்படி பைபாஸில் வேகமாக போயிட்டுருக்கிறேன். நல்லா வேகமாக போகும்போது தூரத்தில் ஒரு மனுஷன் எனக்கு கை காமிக்கிறார், லிஃப்ட் கேட்டு. அந்த பைபாஸில் ஆள் நடமாட்டத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு இடம், ஒரு வயதான மனிதர் கை காட்டுகிறார். நீங்கள் என்ன செய்வீங்க? எத்தனை பேர் ஏற்றுவீங்க வண்டியில்? என்னை விட கல் நெஞ்சக்காரங்களா நீங்கள்? 2 பேர் தான் கை தூக்குறீங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், பஸ் வசதி இல்லாத இடம், வயதான மனுஷன் சட்டை போடாமல் இருக்கிறாரு. எக்ஸ்ட்ரா 2 போட்டிருந்தாரு, ஒரு நூல் போட்டிருந்தாரு, கையில் அங்கங்கே பட்டை மாதிரி அப்படி போட்டிருந்தாரு. நான் இதை பார்த்துட்டு, இந்த மனுஷன் என் வண்டியில் ஏறுறதா? வாய்ப்பே இல்லை. யாருக்கு வண்டியை நிறுத்தினாலும் ஜேம்ஸ் நிறுத்துவான், இவனுக்கு என்ன பண்ண மாட்டான், நிறுத்த மாட்டான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மனுஷனை தாண்டி அப்படி போயிட்டேன். திட்டிக்கிட்டே போகிறேன். வண்டி வாங்க வக்கில் பட்டைக்கும் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது. இப்படி திட்டிக்கிட்டு அந்த மனுஷனை தாண்டி வேகமாக போயிட்டேன். ஒரு 100 மீட்டர் அப்படி போயிருப்பேன். ஃப்ரண்ட்டில் இருந்தது பார்த்தீங்களா ரெஸ்யூம், ஒரு 80ல் போயிருப்பேன். இந்த ரெஸ்யூம் மொத்தமாக பறந்து நேராக பின்னால் போச்சு. நான் வந்தது எதுக்காக வந்திருக்கிறேன்? இந்த ரெஸ்யூமை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். இது நேராக பறந்து எங்கே தெரியுமா போச்சு? எனக்கு கை காட்டினார்ல அந்த மனுஷன் நின்ன இடத்துக்கு பக்கத்தில் போய் விழுந்தது. ரெஸ்யூம் இல்லாமல் நான் போக முடியாது. வண்டியை நிப்பாட்டிட்டு கண்ணாடியில் பார்க்குறேன், இவருக்கு வேற வண்டியை நம்ம நிறுத்தலை, இதை எடுத்து இவர் கிழிச்சு போட்டுருவார் இன்னைக்கு அப்படின்னு நினச்சா, அந்த மனுஷன் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லா பேப்பரையும் அப்படி தேடி பொறுக்கிட்டு அப்படி பொறுமையாக நடந்து வந்தார். வந்து என் வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போகலாமா அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப எம்பாரஸ் ஆகிட்டேன். எங்கே போனோம் அப்படின்னு, ஆர்ஆர் ஃபுட் போ அப்படின்னாரு. ஆர்ஆர் ஃபுட் கிட்ட போகிறேன், இன்னும் ஒரு 200 மீட்டர் தூரம் இருக்கும், நிறுத்து 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 அப்படின்னாரு. அந்த பேப்பரை என் கையில் கொடுத்துட்டு, நான் நிப்பாட்ட சொன்னப்போ நீ நிறுத்தியிருந்தா உள்ள வரைக்கும் உன் கூட வந்து இறங்கியிருப்பேன், நீ அப்போ நிறுத்தலைல்ல, இதை நான் நடந்தே போய்க்கிறேன், இல்லை வேற யாரும் வண்டியில் போய்க்கிறேன், நீ போ. அன்னைக்கு நைட்டு எனக்கு ஜெபமே ஓடலை. முழங்கால நின்று ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறேன் தெரியுமா? ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற மனுஷங்கிட்ட என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தலாம் ஆண்டவரே? ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற மனுஷன்ட்ட என்னை எப்படி நீ அசிங்கப்படுத்தலாம்?
என்னை எப்படி நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்னு பயங்கர சண்டை போடுறேன். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார், தம்பி நீ ஊழியம் செய்தாலும் ஒரு 2 காலம் இங்கே எங்கே தான் இருக்குது? எங்கே தான் இருக்குது? தரையில் தான் இருக்குது, இன்னும் பூமியில் தான் இருக்கிற, மறந்துடாத. சிலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக நான் மரித்து நீதிக்காக உயிர் தெழுந்தேன்னு சொன்ன உடனே ஆவியாவே மாறிடுவாங்க. ஆவிக்கு கால் இருக்காதுங்கிற மாதிரி சில விசுவாசிகளுக்கு காலே இருக்காது. யார்ட்டையும் சேர மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க, யார்ட்டையும் பழக மாட்டாங்க. உங்களுக்கு விரோதமாய் பிசாசு பயன்படுத்துகிற ஒரு தந்திரம் அது. ஆண்டவராகிய தெய்வம் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த பூமிக்கு என்று சில கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். கற்பனைகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கட்டாயமாய் செய்யப்பட வேண்டிய ஒன்று, மீற முடியாது, மீறவே முடியாது. அதை மீறினால் தண்டனை உண்டு. ஆதியாகம புத்தகத்தில் உலக துவக்கத்தில் கர்த்தர் மனுஷனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார் தெரியுமா? நீங்க சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுகிறவன் சொல்வதை மற்றவன் கேட்க வேண்டுமா, அல்லது மற்றவன் சொல்றதை ஆண்டு கொள்ளுகிறவன் கேட்க வேண்டுமா? யார் சொல்றதை யார் கேட்கணும்? யார் சொல்றதை யார் கேட்கணும்? யார் ஆளுகை செய்கிறார்களோ அவங்க சொல்றதை தான் யார் கேட்கணும்? எஸ். சில வருஷத்துக்கு முன்னால ரூபா நோட்டு செல்லாம போச்சு இல்லையா? உங்களை கேட்டுட்டா முடிவெடுத்தாங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டு, பிரைம் மினிஸ்டர் கேட்குறேன், டிக்ளேர் பண்ணிடலாமா வேண்டாமா? எப்படி பண்ணாரு? எப்படி பண்ணாரு? ஆளுகை செய்கிற அதிகாரம் அவருடைய கையில இருக்கு, ஆண்டு கொண்டார். ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அப்ப ஆதாம் ஏவாள் சொல்றதை ஏதேன்ல எல்லாரும் கேட்கணுமா, இல்ல எல்லாரும் சொல்றதை ஆதாம் ஏவாள் கேட்கணுமா? ஆதாம் ஏவாள் சொல்றதா தான் என்ன பண்ணணும். இது கொஞ்சம் மாறுச்சு, கொஞ்சம் மாறுச்சு. சர்ப்பம் சொல்வதை ஏவாள் கேட்டாள், ஆதாம் சொல்ல வேண்டியதை கேட்க வேண்டிய ஏவாள் இப்பொழுது ஏவாள் சொல்வதை யார் கேட்டா? ஆதாம் கேட்டான். டோட்டல் லீடர்ஷிப் மாறிச்சு. கர்த்தர் பார்த்தார், சபித்தார். பூமி சாபமாய் மாறினது, மரணம் உள்ள வந்தது. அடுத்த நாட்கள் ஓடிச்சு. மோசையின் காலம் வந்தபோது 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்தார். 10 கமாண்ட்மெண்ட்ஸை கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளின்படி ஒரு மனுஷன் நடந்தால் என்ன ஆசீர்வாதம், நடக்கவில்லை என்றால் என்னென்ன தண்டனை என்பதை எழுதினார். கமாண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டா செய்தா ஆசீர்வாதம், ரிவார்டு, செய்யலனா என்ன உண்டு? தண்டனை, பனிஷ்மெண்ட் உண்டு. அடுத்தது மோசையின் காலம் முடிந்த பிறகு இயேசுவின் காலம் வருகிறது. இயேசுவின் காலம் வெளிப்பட்ட போது அந்த 3.5 வருஷம் அது ஒரு வித்தியாசமான பீரியட். அப்போ ஒரு கட்டளை கொண்டு வருகிறார். 10 கற்பனைகளை என்ன பண்றாரு? அப்படியே சுருக்கி 2 கற்பனைகளாய் மாற்றுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக, உன்னை போல் பிறனையும் நேசிப்பாயாக அப்படின்னு சொல்றார். இந்த 2 கட்டளைகளை கொடுத்துட்டார். இப்ப கிறிஸ்துவின் நாட்கள் முடிந்தது. கிறிஸ்துவின் நாட்கள் முடிந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வந்தபோது இப்போ ஒரு கட்டளை கொடுத்துட்டு போனாரு. என்ன கட்டளை தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை வாசித்தீங்கன்னா இந்த கட்டளைக்கு பேர் என்ன தெரியுமா? த கிரேட் கமாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டளைக்கு பேர் என்னது? கிரேட் கமாண்ட்மெண்ட். கிரேட்னா என்னது? பிரதானம், பிரதான கட்டளை. எல்லாரும் சொல்லுங்க, பிரதான கட்டளை. 10 கட்டளை 2 கட்டளையாய் மாறினது. 2 கட்டளை இப்பொழுது ஒரே கட்டளையாய் மாறினது, பிரதான கட்டளை. என்ன பிரதான கட்டளை அப்படி கொடுத்தாரு? என்ன சொல்லி இருக்கிறாரு? வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 16வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிகளை நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா எழுதியிருக்கும். 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Go into the nations and preach gospel. சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். எப்படி பிரசங்கிங்க? போய் பிரசங்கியுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போய் பிரசங்கிக்கணும். சர்வ சிருஷ்டிக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஷோப்பா இருக்கவனுக்கு தான் நான் காஸ்பல் சொல்லுவேன். அப்படியா? படிச்சவனுக்கு தான் சொல்வேன். ஏன் ஜாதிக்காரனுக்கு தான் நான் சொல்லுவேன். அப்படியா? என்ன எழுதியிருக்கிறாரு? சர்வ சிருஷ்டிக்கும், சர்வ சிருஷ்டிக்கும். என்கிட்ட வர்றவனுக்கு நான் சொல்றேன், செல்லாது, போய் சொல்லணும். எப்படி சொல்லணும்? போய் சொல்லணும். கிறிஸ்தவங்க போய் சொல்றாங்களோ இல்லையோ, நிறைய போய் சொல்லுவாங்க. பொய் சொல்றாங்களோ இல்லையோ, பொய்யா நல்லா பாடுவாங்க. பாட்டு பயங்கரமாக பாடுவாங்க. வாழ்ந்தாலும் உம்மோடு தான். நம்ம எழுந்தா ஃபேஸ்புக்கு, உட்கார்ந்தா வாட்ஸ்அப்பு, படுத்தா யூடியூப்பு. தாவீது எழுதிப்பார், நான் கண் விழிக்கும் போது உடைய சாயலால் திருப்தி ஆவேன். நம்மால் எந்திரிக்கும் போதே எதை பார்த்தா எந்திரிக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளே, போய் சொல்லணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போய் சொல்லணும். போய் சொல்லணும். போய் சொல்றோன்னு போய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. முக்கியமான பகுதிக்குள்ள போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம போய் சொல்லணும். எப்போ நம்மளால போய் சொல்ல முடியும்? அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் பெரிய ஆள், அவன் மட்டோன்னு நினைக்கிறேன், அவன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நான் போவேனாங்க? நான் போவேனா? போவீங்களா? பழமொழி என்ன எழுதியிருக்கு? மதியாதார் வாசல் மித்தியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு கன்னத்தில் அடிச்சா போய் அடுத்த கன்னத்தை என்ன பண்ணு? காட்டிட்டு இயேசு நல்லவர்னு சொல்லிடு. மணிப்பூர் கலவரத்துக்காக ஒரு போராட்டம் நடந்தது. ஒரு வாலிப தம்பி பாஸ்டர், அவ்வளோ ஊழியக்காரங்களை திட்ட மாட்டேன் நான், ஆனால் அவன் ஒருத்தவனை மட்டும் பயங்கரமாக திட்டி விட்டுட்டேன். எஸ்டிபிஐ கட்சியோட சேர்ந்து ஒரு போராட்டம் நடக்குது. அதில் பேசுகிறான். என்ன பேசுகிறான் தெரியுமா? ஏசுநாதர் ஒரு கன்னத்தை அடித்தா மறு கன்னத்தை காட்டுன்னு சொன்னனால காட்டுவோன்னு நினச்சியா? திருப்பி அடித்தா ரெண்டு கண்ணமும் பிச்சுக்கும் அப்படின்னா. திருப்பி அடித்தா ரெண்டு கண்ணமும் என்ன பண்ணிடும்? இதுக்காக கர்த்தர் அழைத்தாரு, இதுக்காக தெரிந்தெடுத்தாரு. நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அப்ப தேவ சித்தத்தை மனுஷன் நிறைவேற்றலைன்னு சொன்னா அவன் வாழ்க்கையில பாடுகள் வரும், அவன் வாழ்க்கையில உபத்திரவம் வரும். ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், நீ சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அவன் அதை கீப் பண்ணல. உன் முகத்தின் வேர்வை எங்க விழும்? தரையில விழும். ஆதியாகம புத்தகத்தை நீங்க எடுத்து அப்புறமா வாசிச்சு பாருங்க. ரெஃபரன்ஸ் வேணும்னா முதல் 4 அதிகாரத்துக்குள்ள அப்படி எடுத்து தேடி படிங்க, கிடைக்கும். முகத்தின் வேர்வை தரையில விழுற அளவுக்கு நீ வேலை செய்வ. இப்படி ஒரு மனுஷன் வேலை செய்தா, அன்னைக்கெல்லாம் விவசாயம் தான், அவ்வளவு கண்ணு கருத்தமா ஒரு மனுஷன் வேலை செய்தா விளைச்சல் வருமா வராதா? வரணுமா வரக்கூடாதா? வரணும் இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அப்படி வேலை செய்வ, ஆனா இந்த பூமி உனக்கு என்ன கொடுக்கும் தெரியுமா? முள்ளையும் குறுக்களையும் கொடுக்கும் அப்படின்னார். அவ்வளவு கஷ்டப்படுவ, ஆனா உனக்கு என்ன கிடைக்கும்? முள்ளும் குறுக்களும் கிடைக்கும். பிசாசு ஆதாமையும் ஏவாளையும் தன் பலத்தினால் மேற்கொண்டானா அல்லது தந்திரத்தினால் மேற்கொண்டானா? எதனால மேற்கொண்டான்? தந்திரத்தினால மேற்கொண்டான். ஒருவேளை பிசாசு பிசாசாகவே வெளிப்பட்டு அதே சர்ப்பம் ஏவாளை பார்த்து படம் எடுத்து ஆடி, நீ இந்த கனியை பறிச்சு இப்ப சாப்பிடலன்னா உன்னை கொத்திடுவேன், உன்னை கொன்றுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா ஏவாள் சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிருப்பா? என்ன பண்ணிருப்பா? வாழை பிடிச்சி ஒரு தூக்கி தரையிலே வச்சு ஒரு அடி கொடுத்துருந்தா நான் என்ன இருக்கும்? வாழை பிடிச்சி ஒரு தூக்கி ஒன்று போட்டான்னு என்ன ஆயிரும்? பாம்பு உயிரோட இருக்கும். அதோட வசனம் என்ன சொல்லுது? சர்ப்பத்தையும் தேளையும் என்ன செய்வீங்க? மிதிப்பீர்கள். கண்டா விட்டுறக்கூடாது, எங்க பார்த்தாலும் விடக்கூடாது. பார்த்தா என்ன பண்ணிடணும்? ஒரே மிதியா மிதிச்சிடணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இங்க பிசாசு ஆயுதத்தை பயன்படுத்தல. பாம்புக்கு விஷப்பல்ல அன்னைக்கே உண்டு, ஆனா அதை பயன்படுத்தல, தந்திரத்தை பயன்படுத்துகிறான். என்ன தந்திரத்தை பயன்படுத்துகிறான்? இதை சாப்பிடுற நாள்ல நீங்க தேவனை போல மாறுவீர்கள். ஏற்கனவே எப்படி உருவாக்கி இருக்கிறாரு?
எப்படி உருவாக்கி இருக்கிறாரு? தேவ சாயல்ல, தேவ ரூபத்தின்படி உருவாக்கி இருக்கிறார். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் நாத்தனார் சண்டை. ஒரு குடும்பத்தில் நாத்தனார் சண்டை. ஒரு கல்யாணத்துக்காக துணி வாங்க போயிருக்கிறாங்க. எல்லாம் துணி வாங்க போனப்ப அண்ணங்காரன் என்ன பண்ணியிருக்கிறான், மனைவி ஒரு சுடிதார் எடுத்திருக்கிறா. அந்த சுடிதாரை பார்த்துட்டு உனக்கு இது செட் ஆகாது, நல்லா இல்லை அப்படின்ட்டான். ஹஸ்பண்டு மனைவிட்ட சொல்லிட்டார், ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டார், இந்த சுடிதார் உனக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டார். உடனே மனைவி என்ன பண்ணிட்டா, வீட்டுக்காருக்கே பிடிக்கல, வேறு சுடிதார் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டா. அதை தச்சும் போட்டாச்சு. ரொம்ப நாள் கழித்து அதே கடைக்கு தங்கச்சி போயிருக்கிறா. இந்த சுடிதார் இவங்களுக்காகவே விற்காமல் இருந்திருக்கு. இவளும் போய் நேராக அந்த சுடிதாரை எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த சுடிதாரை எடுத்துகிட்டு வந்து தச்சு போட்டப்ப இந்த அண்ணங்காரன் உட்காந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான், ஏய் சூப்பராக இருக்கு உனக்கு ட்ரெஸ் அப்படின்ட்டான் ஒரு வார்த்தை. காலையில் டிஃபன் சாப்பிட்ற நேரம், இட்லி வரும்னு பார்த்தா வரவே இல்லை. என்னம்மா இட்லி எடுத்துகிட்டு வரலையா? உனக்கு கை இருக்குல்ல, வேணா போய் எடுத்துக்க. இல்லை உன் தங்கச்சி இருப்பா, அவள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே. டீ வரல, இட்லி வரல, ஒன்றும் வரல. சரி ஆஃபீஸ் கிளம்புற நேரம் வந்தாச்சு, சரி நான் போகிறேன் போ. ஒன்றுமே புரியல. இவர் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார். என்ன பாஸ்டர், பிசாசு பிடிச்சா ஆவுன்னு கத்துமா, இல்லை கேரக்டர்லாம் ஏதாவது மாறுமா அப்படின்னு கேட்டார். வாடா போடான்னு தான் அந்த தம்பிகிட்ட பேசுவேன். சரி ஏன்டா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். நல்லா தான் பாஸ்டர் இருந்தா, காலையிலையும் நல்லா தான் இருந்தா, நல்லா தான் குடும்ப ஜெபம் பண்ணோம். குடும்ப ஜெபம் பண்ணிவிட்டு கீழே வந்தோம், குளிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிட்றதுக்கு இட்லி தான் எடுக்க போனா, தங்கச்சி காலேஜுக்கு கிளம்புறதுக்காக போயிட்டு கிளம்பி வந்தா. எதுவும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல, ஒன்றுமே புரியல. திடீர்னு பார்த்தா இட்லி எடுத்துகிட்டு வரேன்னு போனவா எடுத்துகிட்டு வரல, தட்டில் போட்டதை அங்கேயே வச்சுட்டா. வேணாம் எடுத்துக்கொண்டா, டீ கேட்டால் அதையும் தரல, கத்துறா. அப்படின்னோடனே சரி இரு நான் பொறுமையாக அவளுக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னன்னு கேட்டுட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சும்மா அவளுக்கு ஃபோன் அடித்தேன். என்ன எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டேன். அண்ணா அப்படின்னு அழுதா. ஏன் என்னம்மா உனக்கு பிரச்சனை? என் வீட்டுக்காரரு என்னை நேசிக்கிறதே இல்லை அப்படின்னா. ஏன் உன்னை நேசிக்கல, என்ன பிரச்சனை? நான் ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தேன், அவங்க பெரிய தங்கச்சி கல்யாணத்தப்போ பார்த்தேன், போன வாரம் நடந்ததில்ல, அந்த கல்யாணத்தில் பார்த்தேன். என்னை எடுக்காதன்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாள் கழித்து இவா போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அந்த ட்ரெஸ்ஸை. இவா தச்சு போட்ட உடனே வேணுன்னே என் முன்னால் வச்சு என்ன சொல்லியிருக்கிறான், இவன் சூப்பராக இருக்குன்னு இருக்கான். இவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். அப்போ இவா அதை எடுக்கணுங்கிறதுக்காக தானே என்ன வேண்டான்னு சொல்ல வச்சிருக்கா. இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், அவன் வாட்ஸ்அப்பை அவன் மெசேஜை எல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறேன். நான் அதை எடுக்கிறப்ப இவன் நோ சொல்லுன்னு ஏதாவது மெசேஜ் அனுப்பியிருக்காளா அப்படின்னு. எப்படிலாம் சண்டை வருது பார்த்தீங்களா? எங்கிறதெல்லாம் எழும்புது பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குடும்பத்தினுடைய சமாதானத்தை அது என்ன பண்ணிட்டு டோட்டலாக அழிச்சாச்சு. பிசாசு எதிர்த்து நின்று ஆயுதத்தை வச்சு சண்டை போட மாட்டான். எதை யூஸ் பண்ணுறான்? தந்திரத்தை. நமக்குள்ள இருக்கிற சில கேரக்டர்ஸ் அவன் பிடிச்சிக்கிறான். நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஆட்டிடியூட். என்ன ஆட்டிடியூட்னா, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட இன்னொருவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெஸ்ட்னு நம்ம நினைப்போம். இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு ரகசியத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறார். நீங்களும் நானும் மனுஷனுடைய பராமரிப்பில் இல்லை, சர்வ வல்ல தெய்வத்தினுடைய பராமரிப்பில் இருக்கிறோம். சத்துருடைய தந்திரத்தில் விழக்கூடாதுன்னா இந்த ஞானம் முதலாவது வேணும். நான் தெய்வத்தின் பராமரிப்பில் இருக்கும் பொழுது எனக்கு கர்த்தர் தருகிறது பெஸ்ட்டை தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதை நீங்க ஒவ்வொரு நாளும் கன்ஃபஸ் பண்ணணும். என்ன தெரியுமா? எனக்கு கொடுத்திருக்கிற கணவன் உலகத்திலேயே பெஸ்ட் கணவன். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மனைவி உலகத்திலே பெஸ்டான மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறதுலே பெஸ்டான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளை கருப்பா இருக்குன்னு அழக்கூடாது. தப்பி தவறி உங்க பிள்ளை மட்டும் அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளை மாதிரி சிவப்பா பரட்ட தலையோட பிறந்ததுன்னா பார்க்குறவன் என்ன சொல்லுவான்? இதுக்கு அப்பா நீதானான்னு கேட்டுட்டு போயிடுவான்.
நமக்கு பிறக்கிறது எப்படிதான் இருக்கணும்? கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறாரு. நமக்கு கர்த்தர் எதை தான் தராரு? பெஸ்ட். பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, தந்திரத்தை வச்சு விளையாடுவான். எதை வச்சு விளையாடுவான்? தந்திரத்தை. கர்த்தர் உனக்கு நல்லது கொடுக்கல பாரு, உன் மனைவி சரியில்லை பாரு, உன் பிள்ளைகள் சரியில்லை பாரு, நீ கட்டியிருக்க வீடு சரியில்லை பாரு, ஒழுகுது பாரு. ஏதோ ஒரு இடத்துல ஒழுகிருக்கும். வீடு ஒழுகுதுன்னு வீட்டை வித்து இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிற எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா? எங்க சர்ச்சில் ஒரு மூப்பர்னே சொல்லலாம். எப்படிப்பட்ட மூப்பர் தெரியுமா? பாஸ்டர் சொல்றதை தவிர எல்லாரும் சொல்றதையும் நல்லா கேட்பாங்க. அப்படி ஒரு மூப்பர். நல்ல ஒரு வீட்டை வாங்கினாங்க, அவ்வளோ அழகான வீடு, ஏறக்குறை இந்த சர்ச் அளவுக்கு ஹாலே இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு வீடு, நல்ல வீட்டை கர்த்தர் கொடுத்தாரு. சம்புல தண்ணி லீக் ஆகுது. வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்னது? சம்புல தண்ணி லீக் ஆகுது. அதை நிரப்பி போட்டுட்டு புதுசாக ஒரு சம்பு தோண்டிட்டு போறது இல்லை, அதை சரி பண்றது. அதுக்காக வீட்டை வித்தாங்க. எதுக்காக? சம்புல தண்ணி லீக் ஆகுதுங்கிறதுக்காக வீட்டை வித்தாங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின வீட்டை 43 லட்சம் ரூபாய்க்கு வித்தாங்க. எவ்வளவோ படிச்சு சொன்னேன், விற்காதீங்க, வித்த காசால உங்களால் அடுத்த வீடு வாங்க முடியாது. கர்த்தர் சில ஆசீர்வாதத்தை ஒரு தடவை தருவாரு, மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அதை தரவே மாட்டாரு. அந்த 43 லட்சம் அப்படி வெயில் வந்தா பனி எப்படி கரைந்து போகுமோ அப்படியே கரைந்து போனது. இன்னைக்கு வரையும் வாடகை வீட்டில் உட்காந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வீடை மாத்தி 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 பிசாசு தந்திரத்தை பயன்படுத்துவான். இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த வீட்டை ஒருத்தர் வாங்கியிருக்காரு இல்லையா, அவரும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வராரு. அந்த மனுஷனும் சர்ச்சுக்கு வராரு. அந்த சம்பை சரி பண்ணிட்டார். எவ்வளோ ரூபாய்க்கு தெரியுமா? 17,000 ரூபாய்க்கு. 17,000 ரூபாய் செலவு பண்ணி சம்பை என்ன பண்ணிட்டாரு? டோட்டலாக சரி பண்ணிட்டார். 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின வீட்டை 7 லட்சம் ரூபாய் குறைச்சி 17 லட்சம் ரூபாய்க்கு சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏன்னா யாரோ ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கிறான், குறி சொல்றது போல, ஐயோ தண்ணி ஒழுகுதா வீட்டில், வாசல் அதுமா ஆசீர்வாதம்லாம் கரைஞ்சு போயிடும். யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் மட்டுமல்ல, குறி சொல்லுதலும் இல்லை. குறி சொல்லுதல்னா ஏதோ ஒரு ஜோசியக்காரன் வந்து சொல்லணும் இல்லை, சில ஆவிக்குரிய குறி சொல்றவங்களும் உண்டு. உங்க கால்கள் அவர்களுக்கு விலகி இருக்கணும். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். சில ஆள் உள்ள வந்து நிற்கும், குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கும், சும்மாவே கேட்பாங்க வந்து, உன் புருஷன் போனை செக் பண்ணி பார்த்தியா? அவர் வேலையை முடிச்சு கரெக்டாக டைமுக்கு வீட்டுக்கு வருவார், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். சும்மா கொளுத்தி போடுவாங்க. செக் பண்ணியா? அவள் வீட்டுக்காரன் எங்கேயோ யார்ட்டையோ மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தானா? இவங்களுக்குள்ள யோசனை எப்படி மாறி இருந்துரியுமா? ஆஹா, அவன் அனுப்புனானா, இந்த ஆள் அனுப்பிட்டா என்ன பண்றது, எடுத்து செக் பண்ணுவோம். சில குடும்பத்தார் மனைவியே சந்தேகப்படுறது. கடைக்கு போனா 5 நிமிஷத்துல வந்துடுறாளா, கொஞ்சம் பார்த்து அனுப்பு. கடைக்காரன்ட்ட அப்படி பல்ல காட்டிட்டே நிக்க போறா, யாராவது கிளப்பி விடுவாங்க, உடனே சந்தேகம். பிள்ளைகள் மேல பெற்றோருக்கு சந்தேகம். ஒரு பையனுக்கு 33 வயசு, இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகல. திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஒரு ஆலயத்துக்கு போகிறான். படிக்கிறப்ப எங்களுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தான். இப்போ ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கெஞ்சுவார், பாஸ்டர் ஏதாவது ஒரு பொண்ணு அமையணும்னு ஜெபம் பண்ணுங்க, 33 வயசில். அப்போ நான் சொன்னேன், உங்கள் பாஸ்டர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு.